ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2, கொஞ்சம் பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் சேர்த்தா போதும். அதோடு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொரன்னு அரைச்சா போதும். நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், வந்ததுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளிப்பு தன்மை எடுத்துக்கும். அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளியே கரெக்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மட்டனை அந்த மசாலா எல்லாத்தோடையும் நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வைங்க. அந்த மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நல்லா தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூளை சேர்க்கணும். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா அந்த பச்சை வாசனை அந்த மசாலாவில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அந்த தண்ணி இருந்தாலும் நீங்களும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 5 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.